ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கா இது வந்துட்டு சீமை சக்கன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய கிடைக்கும், கேரளாவில் கிடைக்கும். இது வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதை வந்து இன்றைக்கி ஒரு டிஷ் உண்டாக்க போகிறேன். பாதி தான் எடுத்துருக்குறேன், பாதி போதும். இதை வந்து நல்ல நைஸாக, அதாவது சின்ன சின்ன பீஸாக பார்த்திங்களா இப்படி கட் பண்ணி, பெரிய வெங்காயம் அதுவும் கூட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். சீக்கிரம் வந்துடும். நமக்கு பல்லாரி வேகிறதான் கொஞ்சம் லேட்டாகும். இந்த சக்கை வந்து சீக்கிரம் வந்துடும். வெந்து ரெடியாக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு என்னெல்லாம் அரைக்க போகிறோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு, நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு, அது கூட மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அதெல்லாம் நமக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தேவைக்கு தான் போடணும். மல்லிப்பொடிலாம் ரொம்ப ரொம்ப கூட்டி போட்டால் அது ஒரு கடுப்பு இருக்கும். நல்லா பார்த்து போடணும். எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது கூட ஒரு பிஞ்சு நம்ம கறி மசால் பொடி போட்டுக்கணும் ஸ்மெல்லுக்கு வேண்டி. அப்புறம் இது கூட போட்டு பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவைக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டாச்சு. அதை கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக கொதிக்க தொடங்கியாச்சு. பாருங்கள், இது கொதித்த உடனே நம்ம வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்படி கொதித்து வரும்போது நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். பொதுவே நான் தேங்காய் வந்து ரொம்ப கொதித்தா அதுக்கு டேஸ்ட்டு மாறிடும். இந்த லைட்டாக கொதித்து நம்ம கொஞ்சம் கொதிக்கணும். பார்த்திங்களா, இவ்வளோ அளவு கொதித்து உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு என்னெல்லாம் சீஞ்சட்டி எடுத்து அதில் கடுகு, வற்றல் மிளகாய், அப்புறம் வந்து கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷு வந்து ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் செமி கிரேவி போல் வச்சா நமக்கு வந்து லஞ்சுக்கும் ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்திங்களா, அழகாக இருக்குது. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.